हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी நம்ம பார்க்க போறது यम्मीயான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு டவரா எடுத்துக்கங்க ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு 4 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பொரிய விடலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க 2 நிமிஷம் அளவு வதக்கினா போதும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே சமையலில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் செய்கிறது 1 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கையிலேயே புழிஞ்சு வச்சுருக்கோம் அதையே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நம்மளுக்கு அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை பிரியாணிக்கு எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணுற வரைக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதிகமாக ஆட் பண்ணிட்டா பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த டைமில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி அதிகமாக தான் ஆட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக ஆயிரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு நம்ம சைடில் மட்டன் நம்ம வேக வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு மசாலா மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம மட்டன் குக்கரில் வேக வச்சுக்கலாம் சைடில் இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கிளறி விடுங்க திரியாக இல்லாமல் நல்ல மசாலாவோட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 விசில் விட்டால் போதும் இப்போ இதையும் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுத்து நம்ம ஒரு 2 லெமனை இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்காக எல்லாமே ஓரளவு ரெடி ஆயிடுச்சு மசாலா நம்மளுக்கு இப்போ நம்ம அரிசிக்கு தண்ணி வச்சிடலாம் நான் செய்கிற அரிசி வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அந்த அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போ சால்ட் பத்தலை ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க திருப்பியும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் மட்டன் எடுத்து செக் பண்ணிக்கங்க நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கான்னு அதுக்குன்னு அதிகமாகவும் கிளஞ்சி போகாமல் பார்த்துக்கங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை போட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அதிகமாக ஊற வைக்க வேணாம் இப்போ
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா அடியிலிருந்து கிளறி விடுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும். நீங்கள் பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம தம்முக்கு விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே ஒரு பழைய தவா வச்சு அதுக்கு மேலே இந்த டவரா வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன், ஏன்னா தண்ணி இழுத்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு மூடி மேலே டவரா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும், மசாலா எல்லாம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.